ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி தொடர்ச்சியாக புவியியல் பகுதியில் அமைவிடமும் இயற்கை அமைப்பும் இந்த இதிலேருந்து தொடர்ச்சியாக வினாடி பார்க்கலாம். இமயமலை வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இமயமலை நம்ம வேறு எவ்வாறு அழைக்கிறோம் அப்படின்னா மடிப்பு மலை. இமயமலையின் வேறு பெயர் மடிப்பு மலை. அடுத்து காரகோரம் மலைத்தொடர் எந்த மலைத்தொடர்களுக்கு இணையாக அமைந்துள்ளது? காரகோரம் மலைத்தொடர் எந்த மலைத்தொடர்களுக்கு இணையாக அமைந்துள்ளது? லடாக் மற்றும் ஜாஸ்கர். அடுத்து லடாக் மலைத்தொடரின் தொடர்ச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா லடாக் பீடபூமி. லடாக் மலைத்தொடரின் தொடர்ச்சி லடாக் பீடபூமி. அடுத்து பாமீர் முடிச்சிலிருந்து கிழக்காக செல்லும் மலைகள் எது அப்படின்னா காரகோரம் மலைகள். பாமீர் முடிச்சிலிருந்து கிழக்காக செல்லும் மலைகளின் பெயர் காரகோரம் மலைகள். அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா ஹிமாச்சல் மலைத்தொடரின் சராசரி உயரம் என்ன? ஹிமாச்சல் மலைத்தொடரின் சராசரி உயரம் என்ன? 3700 மீட்டர் முதல் 4500 மீட்டர் வரை. ஹிமாச்சல் மலைத்தொடரின் சராசரி உயரம் 3700 மீட்டர் முதல் 4500 மீட்டர் வரை. அடுத்து மலைகளின் குறுக்கே காணப்படும் இயற்கை பாதைகளை என்னவென்று அழைக்கிறோம்? மலைகளின் குறுக்கே காணப்படும் இயற்கை பாதைகளை என்னவென்று அழைக்கிறோம்? கணவாய்கள் என்று அழைக்கிறோம். அடுத்து நந்தி தேவி மலைச்சிகரத்தின் உயரம் என்ன? நந்தி தேவி மலைச்சிகரத்தின் உயரம் 7817 மீட்டர். அடுத்து ஹிமாத்ரி மலைத்தொடரின் உயரம் என்ன? சராசரி 6000 மீட்டர். ஹிமாத்ரி மலைத்தொடரின் உயரம் சராசரி 6000 மீட்டர். கஞ்சன்ஜங்கா மலைச்சிகரத்தின் உயரம் என்ன? 8598 மீட்டர். கஞ்சன்ஜங்கா மலைச்சிகரத்தின் உயரம் 8598 மீட்டர். அடுத்து தவளகிரி மலைச்சிகரத்தின் உயரம் என்ன? 8167 மீட்டர். தவளகிரி மலைச்சிகரத்தின் உயரம் 8167 மீட்டர். நங்கா பர்வத் மலைச்சிகரத்தின் உயரம் என்ன? நங்கா பர்வத் மலைச்சிகரத்தின் உயரம் 8126 மீட்டர். அடுத்து யமுனையின் பிறப்பிடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா யமுனோத்ரி பனியாறு. யமுனையின் பிறப்பிடம் யமுனோத்ரி பனியாறு. சிவாலிக் மலையில் காணப்படும் குறுகலான நீண்ட பள்ளத்தாக்கு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டூன். சிவாலிக் மலையின் காணப்படும் குறுகலான நீண்ட பள்ளத்தாக்கின் பெயர் டூன். அடுத்து சிவாலிக்கின் தென்பகுதியில் மென் துகள்களான படிவுகள் உருவாக்கும் சமவெளியின் பெயர் என்னன்னா தராய். சிவாலிக்கின் தென்பகுதியில் மென் துகள்களான படிவுகள் உருவாக்கும் சமவெளியின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தராய். அடுத்து இந்தியாவின் கிழக்கு எல்லைகளுடன் உள்ள இமயமலைகளை எவ்வாறு அழைக்கிறோம்? இந்தியாவின் கிழக்கு எல்லைகளுடன் உள்ள இமயமலைகளை எவ்வாறு அழைக்கிறோம்? பூர்வாஞ்சல் என்று அழைக்கிறோம். அடுத்து இமயமலையின் கிழக்கோர புவி எல்லையாக எது அமைகிறது? இமயமலையின் கிழக்கோர புவி எல்லையாக எது அமைகிறதுன்னு பார்த்தா பிரம்மபுத்திரா ஆறு. இமயமலையின் கிழக்கோர புவி எல்லையாக அமைவது பிரம்மபுத்திரா ஆறு. அடுத்து வட பெரும் சமவெளியின் நீளம் 2400 மீட்டர். வடபெரும் சமவெளியின் நீளம் 2400 கிலோமீட்டர். அடுத்து வடபெரும் சமவெளியின் சதுப்பு படிவுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வடபெரும் சமவெளியின் சதுப்பு படிவுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தராய் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து பங்கார் என்பது வடபெரும் சமவெளியில் காணப்படும் பழைய வண்டல் மண் படிவுகளாகும். பங்கார் என்பது என்னென்னா வடபெரும் சமவெளியில் காணப்படும் பழைய வண்டல் படிவுகளாகும். அடுத்து காடர் என்பது என்ன அப்படின்னா காடர் என்பது வடபெரும் சமவெளியில் காணப்படும் புதிய வண்டல் படிவுகள் ஆகும். காடர் என்பது வடபெரும் சமவெளியில் காணப்படும் புதிய வண்டல் படிவுகள் ஆகும். அடுத்து வட இந்திய சமவெளி எத்தனை வகைகளாக பிரிக்கப்படுகிறது? 4 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. வட இந்திய சமவெளி எத்தனை வகைகளாக பிரிக்கப்படுகிறதுனா 4 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. அடுத்து ராஜஸ்தான் கிழக்கு பகுதி எவ்வாறு அமைந்திருக்கும்? பாறைகளாக அமைந்திருக்கும். ராஜஸ்தான் கிழக்கு பகுதி எவ்வாறு அமைந்திருக்குன்னா பாறைகளாக அமைந்திருக்கும். ராஜஸ்தான் மேற்கு பகுதி எவ்வாறு அமைந்திருக்கிறது? நகரும் மணல் திட்டுகளாக அமைந்திருக்கிறது. ராஜஸ்தான் மேற்கு பகுதி எவ்வாறு அமைந்திருக்கிறதுனா நகரும் மணல் திட்டுகள். அடுத்து ராஜஸ்தான் மாநிலத்தில் காணப்படும் முக்கிய ஆறு என்னன்னா லூனி ஆறு. ராஜஸ்தான் மாநிலத்தில் காணப்படும் முக்கிய ஆறு லூனி ஆறு. அடுத்து பாலைவன பகுதியில் சிறிது சிறிதாக மறைந்த ஆறு எதுனா சரஸ்வதி ஆறு. பாலைவன பகுதியில் சிறிது சிறிதாக மறைந்த ஆறு சரஸ்வதி ஆறு. சரஸ்வதி ஆற்றின் தொடர்ச்சி எது என்று நம்பப்படுகிறது? சரஸ்வதி ஆற்றின் தொடர்ச்சி எது என்று நம்பப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா காகர். அடுத்து முக்கோண வடிவம் கொண்ட பீடபூமி என தீபகற்ப பீடபூமி.
முக்கோண வடிவம் கொண்ட பீடபூமி வந்து தீபகற்ப பீடபூமி. நம்ம சேனல் முழுமையாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாளைக்கும் தொடர்ச்சியாக நம்ம புவியியல் பகுதியிலேருந்து தொடர்ச்சியாக பார்க்கலாம். இது வர இருக்க அடுத்த வருஷத்தில் 2026 வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு இது கண்டிப்பாக உதவும் உங்களுக்கு. இந்த புவியியல் பகுதியில் உள்ள வினாவிடைகள் எல்லாருமே நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க. இதில் உங்கள் ரிவிஷன் பர்பஸ்க்காக தான் இந்த கொஸ்டின் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் ஆன்சரில் எது தப்புகள் இருந்தாலும் அதை வந்து திருத்தி சொல்லுங்கள். இது வந்து நீங்கள் திருத்தும் பொழுது அது வந்து மற்றவங்களுக்கும் அது உதவியாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நீங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் தொடர்ச்சியாக உங்களுக்கு வரக்கான வாய்ப்பு இருக்கும். நன்றி, நாளை சந்திக்கலாம். மறக்காமல் எப்படி லைக் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஹைப் பண்ணுங்கள். நன்றி.